ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஆடியோ. நாம் இன்னைக்கான பதிவில் நாம் ரெடி பண்ணுற ஸ்பீக்கர் பேக்கேஜை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக்னால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுது. ஒரு ஆடியோ அப்படின்னா பைத்திய மாதிரி நான் இருந்திருக்கிறேன். அதாவது நான் நினச்ச மாதிரி ஒரு ஆடியோ வரல அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த கான்செப்டில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த ஸ்பீக்கர் சம்மந்தமான வீடியோவும் நான் போடுறேன். அதே மாதிரி என்னோடய மியூசிக்கோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படிலாம் மாற்றினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா மியூசிக்னால் நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிற கருத்துக்கள் புரிஞ்சால் போதும். எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம போய் அதை சொல்லணும் அவசியமே கிடையாது. அது யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். இப்போ அதை பற்றி நான் பேசிவிட்டு இந்த பேக்கேஜெலாம் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மியூசிக்னால் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றும், அந்த மியூசிக் நம்ம எப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் புரியும் அவசியமே கிடையாது. இது யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஆடியோ அப்படின்னா நிறைய கான்செப்டில் ஒர்க் பண்ணி டெக்னீஷியன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டை பொறுத்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் வழியா, மற்றபடி ஒன்றும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது அது வேறு மாதிரி வேலை இருக்கும். புதுசாக பழகினதுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக அது அந்த அனுபவம் வரும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஆடியோ விஷயங்கிறத இல்லை, இதில் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் இது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், ஆடியோ நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு மியூசிக், நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டில் உங்களோட உடம்பில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு வேலை ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டுட்டு நீங்கள் வேலை செய்யும் போது இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வீங்க. நம்மளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலை நடக்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம தேட்டரில் பார்க்குறதுக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். தேட்டரில் கண்டினியூவாக 3 மணி நேரம் நம்ம அதுக்குள்ளே தான் இருப்போம். அதை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். நம்மளோட மைண்டை நான் சொல்கிறேன். அதுவே நீங்கள் வீட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ வேறெல்லாம் செய்வீங்க, இல்லை டிவியில் போடும்போது ஏதாவது விளம்பரம் ஓடும். அப்போ உங்களுக்கு அது கண்டினியூவாக அந்த பார்த்த ஒரு ஃபீல் இருக்காது. மூவின்னு பொறுத்தவரையும் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த மூவி, ரீசெண்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டேன். மெய்யழகன் மூவி நீங்கள் வேணால் பாருங்கள். நம்மளுக்குள்ளார ஒரு எமோஷனை உருவாக்கும். அதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆனால் அது நமக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பழைய நினைவுகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த மியூசிக்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம உணர முடியும் ஒழிய இல்லைனா முடியாது. மேக்ஸிமம் பஸ்ஸில் போகிறீங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குறதா, எனக்கு பஸ்ஸு மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்னு கேட்பாங்க. அந்த பஸ்ஸில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவலில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ட்ராவலோட ஃபீல் இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான், அந்த பாட்டு தான். அந்த அந்த பஸ்ஸில் நீங்கள் பாட்டே இல்லாமல் எம்டியாக போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று தூங்குவீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து படம் பார்ப்பீங்க, பாட்டு கேட்பீங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா பாட்டு தான். அந்த மாதிரி நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். எனக்கு ஒரு சில படம் பார்க்கும்போதெல்லாம் நாமளும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி மியூசிக் அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை நிறைய மாற்றும். முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்கும்போது உங்களையே அறியாமல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை நீங்கள் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபோ, இந்த மாதிரி லேடிஸ்லாம் வீட்டில் இருந்தீங்களோ, நிறைய பேர் எஃப்எம் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 5 பாட்டோ 10 பாட்டோ கேட்கும்போது கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும். அந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சோலியே. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாட்டை நம்ம கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். இளையராஜா பாட்டெல்லாம், பழைய பாட்டெல்லாம், என்ன மனுஷன் அதெல்லாம் எப்படி அவரை டோன் போட்டிருப்பார்லாம் நான் யோசிப்பேன். ஒரு பெல் சவுண்டு வரும், அந்த பெல் சவுண்ட்லாம் எப்படி
அந்த இடத்துல அந்த பெல் சவுண்டு கொடுக்குன்னு நினச்சிருப்பாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய செயல்களை நம்மளுங்க பாட்டு மூலிமா நம்ம மைண்டை சேஞ்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களோட மைண்டை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்குதோ, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சிடி கடைக்கே போவாங்க, பாட்டு கேட்குறது சிடியாக வாங்குவாங்க. ஆனால் இப்போலாம் சிடி கடையே இல்லை, எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. ஆன்லைனில் கேட்டாலும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 10 பாட்டு கேட்பாங்க. அந்த 10 பாட்டு கேட்கும் போது தான் அவங்களோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது. கடைக்கு வந்தோடனே எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி கேட்கும்போது தான் இங்கே ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கும். அப்போ தான் மடன்னு உட்காந்து வேலை செய்வேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாட்டை விரும்பி கேளுங்க. இப்போ வந்து பாட்டை நம்ம விரும்பி கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்மளே அறியாமல் நம்ம வந்து வேறு லோகத்துக்கே போன மாதிரி ஆகி போகிறோம். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த பாட்டோட சேர்ந்து அதை நம்ம பாடும்போது ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில படம்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி மூவிஸ்லாம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகல அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, பைத்தியமே பிடிக்குது எனக்குலாம். என்னால் ஒரு பெட்டரான ஒரு ஆடியோ இன்னமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் அது வந்து சொல்லணும்னு நினச்சா நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் என்னோடய மைண்டில் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சிலருக்கு புரியாது. அதனால் அதிகம் நான் அதை பற்றி நான் பேசுகிறதில்ல. இப்போ மியூசிக் சொன்னதுனால ஸ்பீக்கர் செட்டை பற்றி தான் நான் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் அப்படி அனுப்பும்போது கஸ்டமர் முதல்ல என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்ப போகிறோம். இப்போ மியூசிக் வந்து நம்ம நிறையா டைப்பில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரில் பொறுத்து தான் அந்த மியூசிக் வந்து நம்ம உணர முடியும். ஸ்பீக்கர் பொறுத்தவரையும் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி போடும்போது அதனோட சவுண்ட் குவாலிட்டி மாறும். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சில் ஸ்பீடான் ஸ்பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 2 பேக்கேஜ், ஒரு 2.1க்கும் ஒரு 5.1க்கும் பார்த்திங்கன்னா 2 பேக்கேஜ். ஒரு 5.1 பேக்கேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2050 போட்டிருக்கேன். அதுக்கு டியூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் 2 கெப்பாசிட்டி தான் போட்டிருக்கேன். காரணம் போதும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக லோடுக்கெலாம் நம்ம வந்து தேவையில்லை. நம்ம கம்மி லோடுக்கு என்னவோ அது போட்டால் போதும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்ப் இதுக்கு பார்த்திங்கன்னா வேறு போட்டிருப்பேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற ஐசிஸ் வேறு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்பீக்கர் ஐட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1500 JBL. இது 2.1 பேக்கேஜுக்காக நம்ம அனுப்ப போகிறோம். பாக்ஸிலலாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு அது நம்ம பார்த்துறோம். அடுத்தது இது வந்து ஆடியோ எக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு சப்வூஃபர். நல்லா வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்க கூட முடியல ஒரு கையில். பாருங்கள் சப்வூஃபரோட மேக்னெட் பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய கை சைஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதாவது நம்ம என்ன ஒரு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வைஸ் மாறும். இது ஸ்பீடாலே பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு. பேந்தரில் வந்து மேக்னெட் வந்து பெருசு, 128 மேக்னெட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு 2, இது வந்து 2 லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம 5.1 போட போகிறோம். இங்கே 3 இருக்குது, டேபிள் மேலே 2 இருக்குது. இது லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான பாக்ஸு. ஒரு 2.1 செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அது மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு வீடியோ சொல்கிறது தான், இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு செம்மையாக இருக்கும். இது எல்லாமே இப்போ ஃபிட்டிங் பண்ண போகிறேன். ஒட்டை போட்டு ட்ரில் போட்டு நான் அதை ரெடி பண்ண போகிறேன். இது வந்து 10 இன்ச்சு எல் போட்டு பாக்ஸு. இதில் 10 இன்ச்சு இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம அண்ணனுக்கு ஒருத்தருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் JBL தான். இதை போட்டு நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பணும். இது 12 இன்ச்சு, இதுவும் 12 இன்ச்சு சப்பு பாக்ஸ் தான். JBL வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 2.1 பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்பு ப்ளஸ் இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 8 இன்ச்சு பாக்ஸ் வந்து நான் அனுப்ப போகிறேன். 5.1 பேக்கேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் 10 இன்ச்சு ப்ளஸ் இந்த கிராஸ் டைப் பாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து இன்னும் ஃபிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒயரெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேலைகள் நிறையா இருக்கிறனால தான் கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா ஒர்க்கெல்லாம் அப்படியே நின்றுருச்சு. இடையில கொஞ்சம் கை கொஞ்சம் சுளுக்கிருச்சு.
அதனால் வேலை செய்ய முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வேலை அதிகமாக செய்ய முடியல. ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து டைட் பண்ண கூட முடியல, அந்தளவுக்கு கையில் வந்து அடிபட்டுருச்சு. அதனால் கண்டினியூவாக வேலை செய்ய முடியல. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யலை, இதுக்கு மேலே தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் டியூட்ரஸ்லாம் நான் சால்ட்ரு வச்சுட்டேன். இதில் டியூட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா மில்லியம் டியூட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டியூட்ரஸ்லேயே நிறைய வகையெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். இது வந்து ஜிப்பில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நாம் என்ன ஒரு பவர் ஆம்ப் போடுறோமோ அந்த பவர் ஆம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட கடையே ரொம்ப இதாக இருக்குது. என்னோடய கடையை பொறுத்தவரையும் சுத்தமாக வச்சு தான் நான் நினைப்பேன். இப்போ கடை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதாகவே இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். எல்லாம் வேலையெல்லாம் அப்படியே நிற்கிறதுனால அதனால் சரியாக வேலை செய்ய முடியல. கண்டினியூ இந்த வாரத்தில் எல்லாத்தையுமே முடித்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன் நான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜே சொல்லுங்கள். ஏன்னா தனித்தனியாக அனுப்பும்போது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் போகும். நீங்கள் பேக்கேஜே சொல்லும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரேட்டு கம்மியாகவும் பண்ணித்தரேன். ஏன்னா இதில் நிறையா வேலைகள் இருக்குது. இதில் ஃபிட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட்டோவில் கொண்டு போய் போடணும். டிரான்ஸ்போர்ட்டில் போடுறதுலாம் செம்ம வேலை. ஏன்னா இந்த மாதிரி ரேட்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டாகணும். கொரியர் அனுப்புனா இப்போ இந்த பாக்ஸு ப்ளஸ் ஸ்பீக்கரை ஃபிட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த அட்டைப்பொட்டி போட்டு பேக் பண்ணுறோம். கொரியரில் போடும்போது வெயிட் கணக்கு தான் போடுவாங்க, 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி போடும்போது கொரியரில் ஜாஸ்தியாக வந்துடும். அதனால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். பேக்கிங் தான் மெயின். இப்போ நான் வேலையை செய்து கூட டக்குன்னு செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி அட்டைப்பொட்டி எடுத்து இதை பக்காவாக பேக் பண்ணி அனுப்ப தான் பார்த்திங்கன்னா பெரிய வேலை. அதனால் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே என்ன கண்டிப்பாக முடியாது. நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் செய்யறதுனால சுத்தமாக என்னால் வேலை செய்ய முடியல. ஆள் எதுவும் கிடையாது, நான் ஒரே ஆள் தான் எல்லாம் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.